எல்லாருக்கும் வணக்கம். வீடியோ பார்த்துட்ருக்கிறேன் நீங்கள் மற்றும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரும் சந்தோஷமாக இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். இன்றைக்கி பிரம்மமுகூர்த்த பூஜையோட 49வது நாள். வழக்கம்போல் காலையில் 3:15 மணிக்கு எழுந்திரிச்சு குளிச்சுட்டு கோலம் போட்டு நேராக சாமி ரூம் கொண்டுட்டேங்க. சாமி படம் எல்லாத்துக்கும் பூவெல்லாம் எடுத்து வச்சு அலங்காரம் பண்ணிவிட்டு விளக்கேற்றத்துக்கு ரெடி பண்ணிவிட்டு பிரம்மமுகூர்த்த பூஜையை ஆரம்பிச்சிட்டேங்க. இன்றைக்கி சாவித்திரியோட சிறப்பை பற்றி ஒரு சில வரிகள். வேதங்களுக்கு தாய் சாவித்திரி. இவங்களை பிரம்மா, வேத கணங்கள், பண்டிதர், அஸ்வபதி சக்கரவர்த்தி இப்படி 4 வர்ணத்தினரும் பூஜிக்கிறாங்க. இப்போ அஸ்வபதி அப்படின்றவருக்கும் மாலதி அப்படின்றவங்களுக்கும் கல்யாணம் ஆகுது. வசிஷ்டர் மாலதின்றவங்களுக்கு தேவி மந்திரத்தை உபதேசிக்கிறாங்க. இப்போ மாலதி அந்த மந்திரத்தை பல நாள் வழிபடுறாங்க. வழிபட்டும் தேவி காட்சி கொடுக்கல, ரொம்ப வேதனையாக இருக்காங்க. இப்போ மனைவியோட வேதனையை பார்த்துட்டு கணவர் அஸ்வபதி அவர் தவம் இருக்கார் கடுமையாக, அப்பயும் காட்சி கொடுக்கல. இப்போ திரும்ப பராசர முனிவர் 10 லட்சம் முறை அந்த மந்திரத்தை தியானிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதன்படி தியானிக்கிறாரு. இப்போ தேவி காட்சி கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு மனைவி பெண் குழந்தை வேணுன்றாங்க, நீங்கள் ஆண் குழந்தை வேணுங்கிறீங்க, 2 பேரோட விருப்பமும் நிறைவேறும் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிடுறாங்க. இதை போய் மனைவிகிட்ட சொல்கிறாரு. மனைவி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. கொஞ்சம் வருஷம் கழிச்சு பெண் குழந்தை பிறக்குது. சாவித்திரி தேவின்னு பேர் வைக்கிறாங்க. அவங்களுக்கு திருமண வயது வந்தவொடனே கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. சத்தியசீலனா துய்மத சேனன்ற ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. ஒரு வருஷம் இல்லற வாழ்க்கை நடக்குது. ஒரு நாள் பையனோட அப்பா காட்டுக்கு போய் மரம் வெட்டிக்கிட்டு வரணும், கனிகளெல்லாம் பறிச்சிக்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி காட்டுக்கு போக சொல்கிறாரு. இப்போ பையன் காட்டுக்கு கிளம்புறாரு. அப்போ சாவித்திரி நானும் கூட தான் வருவேன் அப்படின்னு பிடிவாதமாக கூட போகிறாங்க. இப்போ மரத்தில் ஏறி மரத்தை வெட்டிக்கிட்டு இருக்கும்போது தவறி விழுந்து தற்செயலாக இறந்துட்டார். விதிவசத்தால் இறந்துட்டார். இப்போ யமன் பாசக்கயிறால் உயிரை கட்டி இழுத்துக்கிட்டு போகிறாரு யமலோகம். அப்போ இது சாவித்திரி கண்ணுக்கு தெரியுது. தொடர்ந்து பின்னாடியே போகிறாங்க. யமதர்மன் அவருக்கு தெரியுது பின்னாடி தொடர்ந்து இந்த பொண்ணு வரா அப்படின்றது. அதை உதறி தள்ளணுமேனு எப்படியோ முயற்சி பண்ணுறாரு, முடியலை. பெண்ணை தொடராத, மரணகாலம் வந்துருச்சு, அதனால தான் உயிரை எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு, நீ அதனால் திரும்பி விடு அப்படின்னு சொல்கிறாரு. நான் என் கணவனை விட்டுட்டு நான் எங்கே போவேன் அப்படின்னு அவங்க, நீ வேணா உயிரை விட்டுட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க. நீ புரியாமல் பேசுகிற, அதாவது கணவனோட கர்ம பலனை அனுபவிக்கிறதுக்கு தான் அவன் யமலோகம் வரான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் எந்த உயிரும் கர்மத்தினால் உண்டாகி கர்மத்தினாலேயே அழிகின்றன, புரிஞ்சிக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இவங்களுக்கு இப்போ நீங்கள் சொல்கிறது புரியல, கர்ம பையனை பற்றி நல்லா தெளிவாக எனக்கு சொல்லுங்கள் அப்படின்றாங்க. அதாவது தேவியோட அம்சமாக நீ இருக்க, காயத்ரி மந்திரத்தை தவறாது தியானிப்பவள், அதனால தான் கற்புக்கரசி, அதனால் உன் கண்ணுக்கு நான் புலப்பட்டேன், யார் கண்ணுக்கும் நான் தெரிய மாட்டேன். அதாவது ஒருத்தவங்க செய்கிற நன்மை தீமைக்கு ஏற்ப தான் சொர்க்கலோகம் நரகலோகத்தை அடைய முடியும். தான தர்மங்கள் செஞ்சால் அதுக்கு உள்ள லோகத்தை அடைவாங்க. புண்ணியம் செஞ்சால் சொர்க்கம், தீமை செஞ்சால் நரகம் அனுபவிப்பாங்க. அப்புறம் திரும்பவும் பிறந்து திரும்பவும் சோதனைக்கு உட்படுவாங்க. பராசக்தியை வழிபடுறவங்களுக்கு இம்மையிலும் மறுமையிலும் எந்த துன்பமும் நேராது. இன்னும் மேலே தேவி மந்திரத்தை எனக்கு சொல்லி கொடுங்க அப்படின்றாங்க. யமாஷ்டகம் அப்படின்றத யமதர்மராஜனோட மந்திரம், அதையும் சொல்லி கொடுங்கன்னு கேட்டு உச்சரித்து வேதங்களை எல்லாத்தையும் கேட்டு அறிகிறா. யமதர்மனுக்கு ஒரே மகிழ்ச்சி. சின்ன வயசாக இருந்தாலும் யமாஷ்டகம்லாம் மந்திரத்தால் பரவசப்படுத்திட்ட அப்படின்னு ஞானி மாதிரி வேத மந்திரங்களை எல்லாத்தையும் கேட்டு அறிஞ்சிக்கிட்ட, அதனால் உன்னுடைய ஏதாவது வரம் கேளு நான் தரேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வத்தில் சொல்லிட்டாரு. உடனே சாவித்திரி புத்தி கூர்மையோடு கேட்குறாங்க, 100 புதல்வர்கள் எனக்கு வேணும், 1,00,000 ஆண்டு என் கணவரோட சேர்ந்து நான் வாழ்ந்து சொர்க்கலோகம் அடையணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவரும் உடனே சட்டுன்னு அவ்வாறே அளித்தேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் தான் தேய்க்கிறாரு, ஆகா சாமர்த்தியமாக கேட்டிருக்காங்களே அப்படின்னு. வேறு வழி இல்லாமல் உயிரை திருப்பி கொடுத்துட்டாரு. சாவித்திரிகிட்ட திரும்பவும் சொல்கிறாரு, சாவித்திரி தேவி மந்திரத்தை விடாமல் உபதேசம் செய்யணும், மந்திரம் இருக்கணும், அதனால் உனக்கு நன்மை உண்டாகும் அப்படின்னு சொல்கிறாரு. சாவித்திரியும் தேவி பூஜையை தொடர்ந்து செய்கிறாங்க. நன்மைகள் பல கிடைக்கிது. தன்னோட கணவனுடன் பல ஆண்டு நல்ல சந்தோஷமாக வாழ்ந்து 2 பேரும் மோட்சத்தை பெறுறாங்க. இதுதாங்க சாவித்திரியோட கதை. நல்லா இருக்கா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.